தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். ஸ்டாலின் தான் வராரு வீடியல் தர. அந்த பாட்டு காப்பிரைட் வருமா? சொல்ல முடியாது. இந்த வீடியோ பார்த்து சில பேருக்கு மனசு புண்பட்டால் மேபி காப்பிரைட் அடிக்கலாம். அதனால நான் இந்த பாட்டை முழுசாக பாடலை. தமிழ்நாட்டில் கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க? அதிமுக ஆட்சி சரியில்லைங்க, அந்த ஆட்சியில் டாஸ்மாக்னால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. டாஸ்மாக் மூடிட்டாங்களா? மூடலை. இத்தனைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கியமான தலைவி ஒருத்தங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே டாஸ்மாக் மூடுறதோட எங்கள் கட்சிக்காரங்க நடத்தக்கூடிய மது ஆலைகளே நாங்கள் முதல்ல மூடுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதற்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக மிக முக்கியமாக கையில் எடுத்த ஒரு விவகாரம் தூத்துக்குடியில் ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் அப்பா பையனுடைய லாக்அப் டெத். லாக்அப்ல அவங்கள அடிச்சு கொண்டுட்டாங்க. இதெல்லாம் ஒரு அரசா? முதலமைச்சர் உடனே ராஜினாமா பண்ணணும் அப்படின்லாம் பல குரல்கள் எழுந்தது. அப்போ குறைந்தபட்சம் திமுகவுக்கு வாக்கு அளித்தவர்களும் திமுகவுக்கு வாக்கு அளிக்காதவர்களும் திமுகவிடமிருந்து எதிர்பார்த்திருப்பது என்ன? அந்த லாக்அப் டெத்தை அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி அந்த லாக்அப் டெத்தை அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு பியாண்ட் ஹெட்லைன்ஸ். நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத். இந்த மேப்பில் எந்தெந்த பகுதிகளில் கடந்த 4 ஆண்டுகளில் லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒன்றொன்னா பார்ப்போம். முருகானந்தம் அரியலூர், கோகுல் ஸ்ரீ செங்கல்பட்டு, விக்னேஷ் அப்புராஜா ஆகாஷ் சென்னை, பாஸ்கர் கடலூர், சங்கர் கரூர், பிரபாகரன் நாமக்கல், சின்னதுரை மற்றும் விக்னேஸ்வரன் புதுக்கோட்டை, அஜித்குமார் சிவகங்கை. அஜித்குமாரனுடைய அந்த திருபவனமில் நடந்த அந்த கஸ்டோடியல் டெத்து தான் இப்போ தமிழகத்திலேயே ஒரு அதிர்ச்சி சம்பவமாக மாறி இருக்கு. பெரிய ஒரு கெட்ட பேர் தமிழகத்துக்கு, இந்தியா மட்டும் இல்லை உலகம் அளவில் நமக்கு பெற்று தந்திருக்கு. அடுத்தது பாலகுமார் ராமநாதபுரம், தங்கமணி திருவண்ணாமலை, திராவிடமணி திருச்சி, சுலைமான் மற்றும் தாடி வீரன் திருநெல்வேலி, சாந்தகுமார் திருவள்ளூர், தங்கசாமி தென்காசி, கார்த்தி மதுரை, அற்புதராஜா மற்றும் ராஜா விழுப்புரம், விக்னேஸ்வரன் ஜெயக்குமார் தங்கபாண்டி விருதுநகர் மற்றும் செந்தில் தர்மபுரி. இப்படி நம்ம பேன் இந்தியாவில் சினிமா எடுத்து பார்த்துருப்போம். ஆனால் பேன் தமிழ்நாடு அளவில் லாக்அப் மற்றும் கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகள் நடந்திருக்கு. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். காவல்துறை அடிக்கிறத நான் ஒட்டுமொத்தமாக நான் குறை சொல்லலை. ஏன்னா அடித்தாதான் சில பேர் சில உண்மைகளை சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும். அதை எங்கே நிறுத்தணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். நம்மெல்லாம் மனிதர்கள் மிருகங்களாக மாறக்கூடாது. எல்லையில் இந்தியாவினுடைய பாதுகாப்பு படையினர் பாகிஸ்தானை தாக்கும் போது கூட அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு ப்ரிசைசிவாக தாக்குறாங்க. அதனால எதிரிகளுடைய பாதிப்பு குறைஞ்சாலும் பரவாயில்லை அப்படிங்கிற அந்த தியாகத்தை எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த மனநிலை காவல்துறைக்கு வேணுமா வேண்டாமா? காவல்துறையில் இருக்கக்கூடிய நல்லவங்களுக்கு உங்களை போன்ற சில மிருகங்களால கெட்ட பேர் ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு பொது கருத்தாக இருக்கு. இதுல நீங்க திமுக எப்படி அவங்க சமூக நீதியை கடைபிடிச்சிருக்காங்கன்னு நீங்க பார்க்கணும். சமூக நீதி இல்லாம திமுகவா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. சமூக நீதினா என்ன? அனைத்து மதத்தையும் சமமாக பார்ப்பது. இப்போ இதில் நீங்கள் பேர் வச்சு தான் மதம் பார்க்கணும். இப்போ எனக்கு இந்த திராவிட நண்பர்கள்லாம் எல்லாருடைய ஜாதியும் பேரையும் டக்குன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி எனக்கு என்னுடைய கலாச்சாரமும் என்னுடைய சூழ்நிலையும் எனக்கு அது இந்த டெக்னாலஜியை சொல்லித்தரல. ஸோ பேரை வச்சு நான் சொல்கிறேன். பேரை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. சாந்தகுமார், கோகுல் ஸ்ரீ இவங்கெல்லாம் இந்துக்கள். அப்போ இஸ்லாமியர்கள் இதோ இருக்காரு. சுலைமான் அப்படிங்கிறவர் திருநெல்வேலியில் கொல்லப்பட்டிருக்கார். கிறிஸ்துவர் இருக்காரு. அற்புதராஜ் அப்படிங்கிறவர் விழுப்புரத்தில் கொல்லப்பட்டிருக்கார். அப்போ கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க அப்படியே ஒருத்தர் இருக்காரு. திராவிடமணி திருச்சியில் கொல்லப்பட்டிருக்கார். இப்படி அனைத்து மதத்தினருக்கும் இந்த லாக்அப் மற்றும் கஸ்டோடியல் டெத்தில் பங்களிப்பை அளித்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அரசும் அவர்களுடைய காவல்துறை. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நார்த் தமிழ்நாட்டிலேருந்து சவுத் தமிழ்நாடு வரைக்கும் பரவலாக எல்லா மாவட்டத்திலையுமே இந்த கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. ஆனால் இந்த ரீஜனில் நடக்கலை. இந்த ரீஜன் கொங்கு ரீஜன். இந்த கொங்கு ரீஜனை மட்டும் விட்டுட்டாங்களே அப்படின்னு சந்தோஷப்படாதீங்க. இங்கெல்லாம் கஸ்டோடியல் லாக்அப் டெத் நடந்திருக்கு. ஏன்னா காவல்துறை அவங்களுடைய வரம்பை மீறி செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால. இங்கே என்ன நடக்குது? கொங்கு மண்டலத்தில் தனியாக வசிக்கக்கூடிய வயதானவர்கள் அவங்க தோட்டத்திலையும் வீட்லேயும் யாருமே இல்லாத நேரத்தில் யாரோ அவங்கள கொண்டுட்டு போயிடுறாங்க. இந்த ஒரு சம்பவம் இந்த கொங்கு மண்டலத்தில் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ
இங்கெல்லாம் காவல்துறை அதிகமாக செயல்படுறதுனால பிரச்சனை, இங்கே காவல்துறை செயல்படவே இல்லை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம். இதில் பார்க்கக்கூடிய சில பேருக்கு ஒரு கேள்வி வரலாம், நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இறந்தவங்களுடைய மதத்தை பற்றி பேசுகிற, இறந்தவங்க எந்த பகுதியிலேருந்து வந்திருக்காங்கன்னு பேசுகிற, ஆனால் இறந்ததில் கூட நீ ஏன் இப்படி பிரித்து பார்க்குற அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அவங்ககிட்டலாம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். திராவிட முன்னேற்ற கழகம் பல வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த வாக்குறுதிகள்லாம் என்ன? முக்கியமான வாக்குறுதிகள்: சிலிண்டர் விலை குறைக்கிற, பெட்ரோல் விலை குறைக்கிற, மாதத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில் ரீடிங் எடுத்து உங்களுடைய கரண்ட் பில்லை குறைக்கிற. இது எதையுமே செய்யலை. சொன்னதை செய்யலை, பரவாயில்ல. ஆனால் அதிமுக ஆட்சியில் இதெல்லாம் தவறுன்னு சிலதை சொன்னீங்கல்ல. டாஸ்மார்க் தவறுன்னு சொன்னீங்கல்ல, மூடினீங்களா? இல்லை. லாக்அப் டெத்தை தவறுன்னு சொன்னீங்கல்ல, அதை தடுத்து நிறுத்துனீங்களா? இல்லை. குறைந்தபட்சம் நீங்களே தவறுன்னு சொன்ன விஷயத்த தடுத்து நிறுத்தக்கூட உங்களால் முடியலைன்னா அப்போ நான் இப்படி கேள்வி கேட்க தானே செய்வேன். மக்கள் இப்படி கேள்வி கேட்க தானே செய்வாங்க. அரசியல் கட்சி தான் இப்படி இருக்காங்க, அது இப்படி தான் இருக்கும். தமிழ்நாட்டில் நிறைய போராளிகள் இருக்காங்க தெரியுமா? சினிமாலலாம் அப்படி சீனை வச்சு தெறிக்க விடுறாங்க தெரியுமா? பார்த்துருக்கியா? நாங்களாம் விசில் அடிச்சிருக்கோம், பேப்பர்லாம் கிழிச்சு தலைவா அப்படின்னு வீசியிருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கலாம் இந்த பிரச்சனைக்காக பேசியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அதுதான் இல்லை. எல்லாரும் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சூர்யா அதிமுக ஆட்சியில் கஸ்டோடியல் டெத் நடந்த போது நம்மெல்லாம் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ அவரும் ஜோதிகாவும் ஏதோ ஒரு வெளிநாட்டில் உட்காந்துட்டு மிச்சர் மட்டும் இல்லை, நிறையா விதவிதமான வகைகளில் உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி ஆளையே காணோம். அவர் படம் ரிலீஸ் ஆகிறதும் தேட்டர்லேருந்து ஓடாமல் வெளியே போகிறது கூட தெரியல, அந்த அளவுக்கு சைலண்டாக போயிட்டாரு நம்ம விஜய் சேதுபதி. பிரகாஷ் ராஜ் சொல்லவே வேணாம், ஏன்னா இந்த கஸ்டோடியல் டெத்துக்கும் மோடிக்கும் சம்மந்தம் இல்லாததுனால தலைவர் பேச மாட்டார், அவரும் மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். இவர் யாரு தெரியுமா? இவர் முக்கியமான ஒரு இயக்குனர், ஞானவேல் அப்படின்னு சொல்லி ஜெய் பீம்னு ஒரு படம் எடுத்தாங்க தெரியுமா? நம்ம முதலமைச்சர் ஆன உடனே போய் முதல்ல பார்த்த படம் அது. அந்த படமே கஸ்டோடியல் டெத்தை பற்றி தான். ஆளை காணும், சைலண்ட் மோடில் போயிட்டார். வாயில் ஏதோ ஆப்ரேஷன் போல இருக்கு, வாயை பூட்டி வச்சிருக்கார். இவர் தெரியுமில்ல, ஜஸ்டிஸ் சந்துரு, இவருடைய கதையை தான் இவர் படமாகவே எடுத்தார் கஸ்டோடியல் டெத்தை பற்றி. ஆளை காணும். சூர்யா தான் டபுள் ஆக்ஷன் விட்டுருங்க. அப்புறம் நம்ம ஆண்டவர் ராஜ்யசபா எம்பி, சூப்பர் எம்பி, இப்போ தான் எம்பிலாம் ஆயிருக்கார். அப்படியே ஒரு தப்பை பார்த்தா பொங்கி எந்திரிச்சிடுவார். ஆனால் அவருக்கும் பொங்கலை, என்னன்னு தெரியல, அடியில் எதுவும் ஸ்டவ் எரியலையா என்னன்னு தெரியல, அவரும் பொங்காமல் அப்படியே அமைங்கிட்டு இருக்கார். இப்படி அரசியல்வாதிகள் ஒரு புறம், சினிமா நடிகர்கள் ஒரு புறம், பிரபலங்கள் ஒரு புறம்னு மாற்றி மாற்றி நம்மளை தொடர்ந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. இதை நம்ம அனுமதிக்கவே கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு காணொளி தமிழ் ஜனம் நேயர்களுக்காக நாங்கள் செஞ்சுருக்கோம். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இந்த உயிர் பலிக்கு நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர் தான்.